அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தலைக்கறி சால்னா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தலைக்கறி சால்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தலைக்கறி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் எப்போயாவது ஒரு நாள் தான் நம்ம தலைக்கறி சால்னாலாம் செய்வோம். நான் இன்றைக்கி புளிக்குழம்பு மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது தலைக்கறி சால்னா மசாலா சால்னா மாதிரி செய்கிறத விட புளிக்குழம்பு மாதிரி செய்கிறதுல தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெலாம் மிதந்து எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதற்கு முழுக்க சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பரில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு குக்கரில் நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும் ஆயிலும் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சால்னா உங்களுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் அதுலேயே வெந்தயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும்